அம்மா வந்து பாட்டு பாடி நம்ம குடிச்ச டீயை கூல் டீயா மாற்ற போகிறாங்க. கண்ணாளனே எதிர்காலமே என்னை என்றென்றும் காத்தருள்வாய். கரூர் ஐயாவுக்கும் அகத்தியர் ஐயாவுக்கும் மார்க்கண்டேயரையும் வணங்கி தலைவர் விஜயகுமார் ஐயாவையும் வீட்டி இது ராக்போர்ட் ராஜா ஐயாவையும் ஆறுமுகம் ஐயாவையும் சுக்கரன் செந்தில் அவர்களையும் ரோசன் ஐயாவையும் இத்தருணத்தில் வணங்கி வரவேற்று தருணத்தில் வணங்கி வரவேற்று இவ்வுரையை தொடங்குகிறேன். எதிர்காலமே என்னை என்றென்றும் காத்தருள்வாய். எதிர்காலமே என்னை என்றென்றும் காத்தருள்வாய். எச்சன்மம் எப்பிழை செய்தாலுமே மன்னித்து அருள்வாயே. எச்சன்மம் எப்பிழை செய்தாலுமே மன்னித்து அருள்வாயே. எதிர்காலமே அதாவது சார் சஞ்சீத கர்மா, ஆகமிய கர்மா, பிராப்த கர்மான்னு சொல்லி 3 இருக்குது. இப்போ சஞ்சீத கர்மானாக்கா நம்ம முன்னாடியே செஞ்சுட்டு வந்துட்டோம், பாக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஆகாமியம் அப்படின்னாக்கா அது ஆகாமியம் வந்து நம்ம சொன்னதெல்லாம் நடக்க போதா அப்படின்னாக்க, இப்போ நேற்று கூட நான் சொல்லியிருந்தேன், ஐயாட்ட சொல்லியிருந்தேன், மொதல் நாளே வந்துடுறேன், காவேரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் வந்து நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஆகாமியம், நிகழ்காலம் சொன்னேன் நான். ஆனால் நடந்துச்சா அப்படின்னாக்கா நடக்கலை. புரியுதுங்களா. இப்போவே இன்றைக்கி நல்ல சாப்பாட்டு நேரத்தில் 1 மணிக்கு வந்தேன். அதனால் நிகழ்காலமும் வந்து அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத நம்ம சொல்ல முடியலை. அப்போ இதை ரெண்டையுமே சரி பண்ண முடியாது, ஏன்னா அது நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அப்போ எதிர்காலம் தான் சார். எதிர்காலத்தை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். எதிர்காலத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா 100% வாய்ப்பு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சார் அதாவது இந்த இவங்க ஏற்கனவே பேசினவங்களும் அதை தான் பேசியிருந்தாங்க. 4 முனையும், அதாவது சரம் வந்து நிகழ்காலம், சரம் வந்து கடந்த காலம், ஸ்திரம் வந்து நிகழ்காலம், பிராப்தம் வந்து எதிர்காலம். எதிர்காலம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 மூளை தானுங்க. எதிர்காலத்தை கடக்கிறது தானே நம்ம சிரமப்படுறோம். அதாவது நிகழ்காலமாக அதெல்லாம் வந்து முடிஞ்சது தான். நம்ம எதிர்காலத்தை நம்ம எதிர்கொள்கிறது தான் நம்ம வந்து ரொம்ப சிரமப்படுறோம். அப்போ அதை சரி பண்ணலாமா அப்படின்னாக்கா இது பண்ணலாம். ஏன் அது எதிர்காலம் மட்டும் சிரமமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 முக்குமேவும் மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 முக்குமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு புதன் சந்திரன் தொடர்பு தான். இந்த குரு புதன் சந்திரன் தொடர்பு அதிகமாக இருக்கும் இந்த 4 முக்குலையும், இந்த 4 கார்னர்லையும் வந்து சதுர்கேந்திரத்தில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அந்த சதுர்கேந்திரத்தில் ஒரு லக்கணம் அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கை சிரமமாக தான் இருக்கும். கேந்திர லக்கணம் இருக்கக்காரவங்க இல்லற வாழ்க்கையும் சரி, குடும்ப வாழ்க்கை, அது வந்து பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பிள்ளை மனைவி எல்லாமே அது வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்த தான் செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து குருவும் சந்திரனுடைய அதிக தொடர்பாக அதில் நிறையா இருக்குது. அப்போ குரு என்ன ஆகுறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, காரகோ பாவனாஸ்தியில் காலபுருஷ தத்துவத்தில் தனுசு லக்கணம், மிதுனம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த 2க்கும் வந்து இல்லற வாழ்க்கை, இல்லறம் எப்படி இருக்கும்? ஒரு தனுசு லக்கணக்காரவங்களுக்கு, மிதுன லக்கணக்காரவங்க 7க்கு 7 எப்போவுமே 7க்கு 7 சேர்க்கவே கூடாது சார். 7க்கு 7 ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அது வதையில் வந்து முடியுது. வதையில் வந்து முடிகிறதுனால
இது வந்து முன் ஜென்மத்து ஒரு பிராப்தம். 7க்கு 7 வந்து கல்யாணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும்னு நான் தப்பி தவறி கூட அதை செஞ்சிடாதீங்க. அது வந்து அது உகந்தது அல்ல. அது முன்ஜென்ம பிராப்தம்னு சொல்லி நிறைய வதப்பட வேண்டியது இருக்குது, சித்திரவதைப்பட வேண்டியது இருக்குது. ஆனால் விட்டு பிரியவே மாட்டாங்க, விட்டு பிரிய மாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனால் சித்திரவதைக்கு ஆளாவாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அது வாழவும் இல்லற வாழ்க்கை வாழ்வாங்களா அப்படின்னாக்கா வாழவும் முடியாது. ஆனால் குழந்தை குட்டிகள்லாம் இருக்கும், குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும், அதுக்காக வாழ்ந்ததாக தான் இருக்கும் அந்த இல்லற வாழ்க்கை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலம் இங்கே வந்து தனுசில் வந்து மூலம், அப்படியே நேராக அங்கே பார்த்தோம்னாக்க புனர்பூசம், தனுசுக்கு நேராக அங்கே புனர்பூசம் இருக்குது. இப்போ இது ரெண்டும் ஒத்து வராது. குரு குரு அவர் குரு, இவர் கேது, இந்த வாழ்க்கையும் இந்த இது ஒத்து வராது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா சுக்கிரன் இங்கே இருக்கிறாரு, பூராட நட்சத்திரம், அங்கே திருவாதிரை. அப்போ என்னது சுக்கிரன் ராகு. அப்போ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிரம்மாண்டமாக வாழணும்னு நினைக்கும். பிரம்மாண்டமாக வாழணும்னு நினைக்கும் போதே அதில் வந்து சூட்சமங்கள் வேறு மாதிரி ஆயிரும். முறையான வாழ்க்கை வாழ முடியாது. முறையான வாழ்க்கை வாழலை அப்படின்னாலே பிரம்மாண்டத்தை நினைக்கும் போதே முறையான வாழ்க்கை வாழ முடியாது. முறையான வாழ்க்கை வாழலை அப்படிங்கும்போது அங்கே நம்மளுக்கு சிக்கல் வந்துடும். அப்போ அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், அங்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசீரிடம், செவ்வாய் நட்சத்திரம். அப்போ சூரியன் செவ்வாய். அப்போ இதுவும் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பிளட் சர்க்குலேஷன், ஆன்ம சக்தி. அப்போ இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விதமான தோஷத்தை அதில் ஏற்படுத்தி அதுவும் நம்மை வாழ விடாது. அப்போ இதே மாதிரி இந்த வீணத்துக்கும் கன்னிக்கும் கனெக்ஷன் போட்டோம்னாக்கா அதே மாதிரி தான் அந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் அதுக்கு இணையாக இருக்கும். அப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், அப்போ நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி, என்ன வழி? எதிர்காலத்தில் அந்த 4 சதுர்கேந்திரத்தில் உள்ள உபயலக்கணங்களில் இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிரம்மாண்டமாக செய்யாமல் உள்ளதை உள்ளபடி, அதாவது யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த உபய இலக்கணத்தில் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். அதை விட்டுட்டு பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்பட்டோம்னா மற்ற எல்லாமே கேள்விக்குறியாகவே அமைஞ்சிரும். அதே மாதிரி நம்ம இருக்கிற பூமியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பூமியிலையும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு நம்ம இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னம்னா பூமி கட்டாயம் தேவை. அப்போ இந்த பூமியிலையும் சரம், ஸ்திரம், உபயம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வீடு சரபூமி இருக்குது, ஸ்திரபூமி இருக்குது, உபய பூமி இருக்குது. ஒரு வீடு, ஒரு இடம் வாங்குகிறோம், அந்த இடம் நம்ம கையில் 10 வருஷத்து வரைக்கும் நம்ம கையில் நின்றுச்சு அப்படின்னாக்கா அந்த பூமிக்கு பேர் ஸ்திரபூமி. அந்த ஒரு பூமியை வாங்குகிறோம், ஒரு 4 வருஷத்துக்குள்ளே அந்த பூமியை சேல் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த பூமி சரபூமி. புரியுதுங்களா? அப்போ அந்த பூமி வந்து சரபூமி. அதே மாதிரி 10 வருஷத்தை தாண்டிடுச்சுன்னு வைங்க, அந்த பூமி வந்து 100 ஆண்டுக்கு மேலே நிலையாக நிற்கும். அதான் வீடு கட்டினதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டி 25 வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னம்னா அந்த வீடு வந்து ஸ்திர வீடு, ஸ்திர வீடு, ஸ்திர பூமி. அது வந்து நான் ஒரு இதாக இருக்கும். இல்லை ஒருத்தர் வீடு கட்டி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அந்த வீடை சேல் பண்ணணும், சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அந்த வீடு சர வீடு. அப்போ அந்த வீடை போய் நம்ம வாங்கின நம்மளும் என்ன பண்ணுவோம், 5 வருஷம் 6 வருஷத்துக்குள்ளே திருப்பி அது சேலாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது சர வேலையை அது வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ எதிர்காலத்தை பற்றி நம்ம என்ன இது பண்ணுறோம், நம்ம எதிர்காலம் அதாவது சார் கடந்த காலம் ஏற்கனவே செஞ்சு வந்துட்டோம், பாக்கி வச்சுட்டு வந்துட்டோம். நிகழ்காலம் நடக்குதா அப்படின்னாக்கா நம்ம சொல்கிறது நடக்க முடியலை, அது காலம் என்ன சொல்லுதோ அதை தான் சரி பண்ண முடியுது. அப்போ எதிர்காலத்தை சரி பண்ண முடியுமானா முடியும். அப்போ திருவிடை மருதூர்னு சார், நான் ஏதாவது நாங்கள் வந்து கேலிக்கோ கிண்டலுக்கோ பொழுதுபோக்குக்கோ அங்கேருந்து கிளம்பி வந்து இப்படி பேசலாம். உண்மையாக அதில் ஆணி வேற எடுத்து சொல்கிறோம். இதையாவது செஞ்ச அந்த வாழ்க்கைகளை திருத்த பாருங்கள். திருவிடை மருதூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அங்கே 27 நட்சத்திரமும் இருக்குது. 27 நட்சத்திரத்தை லிங்க வடிவத்தில் கும்பிடுறாங்க.
அப்போ எல்லா ஊருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறத விட, ஒவ்வொரு ஊருக்கு போய் தேடி போகிறத விட, இந்த திருவிடை மருதூருக்கு போய் எந்த 27 நட்சத்திரமும் இருந்துட்டு போங்க சார். அதுக்குள்ளே திதி எல்லாமே வருது, கரணம் எல்லாமே வருது. அப்போ அங்கே போய் 1 மாதமும் இருந்து வயன காவல் இருந்து அதை நிறைவேற்றினாலும் நிச்சயம் எதிர்காலம் அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நிச்சயம் அந்த எதிர்காலம் நம்மளுக்கு நல்ல முறையில் பாசிட்டிவாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எந்த நட்சத்திரம்னு தெரியலைல, அதனால் நம்ம 1 மாதமே அங்கே போயிடலாம். அப்படி இல்லையா, நட்சத்திரம் உங்களுக்கு தெரியுதா, லக்கணம் தெரியுதா, அந்த லக்கண நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்தைக்கும் அடுத்த தன நட்சத்திரம் அந்த 2க்கும் சேர்த்து, அதே மாதிரி இந்த ராசி நின்ற நட்சத்திரமும் அப்படியே தன நட்சத்திரம் 2வது நட்சத்திரத்தையும் அன்னைக்காவது இருந்து அந்த கோயிலில் போய் விளக்க போட்டு கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி திருமண பொருத்தம் பார்க்குறோம், எவ்வளவோ என்னென்னமோ சொல்கிறாங்க திருமணத்தை பற்றி. ஆனால் சரத்துக்கு சரப்பெண்ணையே, அதாவது ஒரு சரலக்கண பிள்ளை இல்லை ஒரு சர ராசி பொண்ணு இல்லை ஒரு சரராசி லக்கண பையன், சரராசி பையன் இல்லை லக்கணம் 2மே சரம். இந்த சரத்தையும் ஒன்று சேர்த்துட்டிங்கன்னா அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓடுறதுக்கு பார்க்கும். புரியுதுங்களா? அது நம்மளை விட்டு நம்ம நினைப்போம் நம்ம வீட்டில் மருமகன் வந்துட்டான்னு சொல்லி இருக்க வைக்கணும்னு நினைப்போம். ஆனால் அது ஓடுறதுக்கு தான் பார்க்கும். ஏன்னா 2 சேர்ந்து ஓட பார்க்கும். அப்போ சரத்துக்கு ஒரு உபய இலக்கணத்துக்கார மருமகனோ இல்லை மணப்பெண்ணோ மருமகளோ நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னா அந்த பிள்ளைய விரட்டக்கூடாது. அந்த உபய இலக்கணமாக ஒரு பெண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதுதான் லட்சுமிங்க. புரியுதுங்களா? அந்த லட்சுமி அது அந்த பொண்ணு இருக்க அந்த வீடு வளர்ந்தேறி வரும். இல்லை அந்த மருமகனோ பையனோ அந்த பையன் நம்ம வீட்டில் இருக்க அந்த கால் வச்ச நேரம் வளர்ந்தேறி வரும் அந்த வீடு. அந்த உபய இலக்கணக்காரவங்க வந்தவங்களை நம்ம வீட்டை விட்டு விரட்டக்கூடாது. அப்போ யாரை போய் வழியை கட்டி பொண்ணாக பிடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்திர இலக்கணக்காரவங்களை போய் ஒரு புள்ள நல்லா இருக்கும், நல்லா படிச்சிருக்கும், நல்லா வசதியாக இருக்கும், அந்த பிள்ளைய போய் அம்மா நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாகவே வரணும் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வைங்க. அப்புறம் நீங்கள் தான் சோறுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் ஆக்கி போடணும். அது இருக்கும், நம்ம வீட்டை விட்டு ஒன்றும் போகாது. ஆனால் அது வாட்டுக்கு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் போய் சுற்றிட்டு வீட்டில் வட்டச்சமனம் போட்டு உக்காந்துரும். ஆனால் அந்த மாமியை ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு வந்த மாமியாக தான் அந்த மருமகளுக்கு எல்லா பணிவடையும் செய்யணும். அதே மாதிரி தான் ஆணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் அதே தான். ஸ்திரலக்கண ஆணையோ ஸ்திரராசி ஆணையோ நீங்கள் கூட்டிகிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு மருமகனாக வரணும்னு கூட்டிகிட்டு வழியை கட்டி, அப்போ அது என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வர்றேன்னு சொன்னேன், நீங்கள் தான் நான் கூட்டிகிட்டு வந்தீங்க பாருங்க அப்படின்னு அதான் அதிகாரமாக அந்த ஸ்திரமாக நம்மளை கூட விரட்டுமே தவிர்த்து அது போகாது. ஆனால் அதுக்கு பணிவடையும் நாம் செய்யணும். அதனால் ஒரு இல்லறத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்திரலக்கணக்காரவங்களை போய் ஸ்திரலக்கணம் ஸ்திரராசி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள போய் வழியை கட்டி வாங்கன்னு சொல்லி கட்டாயம் நீ தான் வரணும்னு சொல்லி இது பண்ணாதீங்க. நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க துன்பப்பட வேண்டியது வரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்களுக்கு நன்றி.